الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن الحميد: يسألونك ماذا ينفقون قل ما أنفقتم من خير فللوالدين والأقربين واليتامى والمساكين. صدق الله العلي العظيم. عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من سره أن يبسط له في رزقه أو ينشأ له في آخره فليصل رحمه. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழ்ச்சியும் இறைவனாகிய வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவரது இறுதி தூதர் காத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கையை தொட்டு அவரது வழிமுறைகளை பின்பற்றி வரக்கூடிய கியாமத் வரை வரக்கூடிய நல்லடியார்களாகிய நம் அனைவர்கள் மீதும், குறிப்பாக ரமதானுடைய பாக்கி கொடுத்த இரவுகளில் இரவு வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு நல்ல விஷயங்களை கேட்பதற்கும் அதை அமல் செய்வதற்குமாக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள், குறிப்பாக தாய்மார்கள், நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரது அருளை நிறைவாக தந்தர் புரிவானார். ரமதானுடைய கடைசி 10 நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடச் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் லைலத்துல் கத்ரை தேட வேண்டிய 2ஆம் ஒற்றைப்படை இரவில் நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அதில் குறிப்பாக ஜும்ஆவுடைய இரவும் கூட வல்ல ரஹ்மானுடைய நாட்டத்தின் பிரகாரம் இதுவும் லைலத்துல் கத்ரை பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொன்னார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவை, அந்த இரவுடைய எல்லா நற்பாக்கியங்களை அடையக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரும் சேர்த்து புரிவானாக. ஆமீன். எனக்கு தரப்பட்ட தலைப்பு உறவுகளை குறித்து, உறவுடைய மேம்பாட்டை குறித்து நாம் நமக்கு மத்தியில் கொஞ்சம் சிந்திப்பதற்குண்டான ஒரு தருணமாக இந்த தலைப்பு தரப்பட்டுள்ளது. பொதுவாக உறவுகள் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த உலகமே கிடையாது. நம்மில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதேனும் ஒரு ரீதியில் இவர் இவருக்கு சொன்னோம், இவர் இவருக்கு சொன்னோம் என்பது போன்ற ஒரு சின்ன தொடர்பு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வச்சதை நம்மால கண்டிப்பா பார்க்க முடியும். உறவுகள் என்பது நாம உருவாக்கி கொண்ட ஒரு விஷயமும் கிடையாது. நாம் எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் தான், உறவுகள் என்பது அல்லாஹ்வினால் உருவாக்கி தரப்பட்ட ஒன்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித படைப்புகளை முழுக்க படைத்து முடிக்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே இந்த உறவு என்பது ஒரு கோரிக்கை வைக்கின்றது. புகாரி போன்ற எல்லா கருத்துகளும் நம்மால் காண முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறவிடத்திலே கேட்கின்றான், என்ன வேண்டும்? மன் வஸலனி வஸலனி அல்லாஹ் வமன் கதஅனி கதஅக அல்லாஹ். யா அல்லாஹ், யார் என்னை சேர்ந்து வாழ்வார், உலகத்தில் உறவு என்கின்ற பந்தத்தை யார் சேர்ந்து வாழ்வார், அவரை நீயும் உன்னோடு சேர்த்துக்கொள். யார் இந்த உறவை துண்டித்து விடுகின்றாரோ அந்த மனிதரை உன் அருளை விட்டு நீயும் துண்டித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை மனித படைப்புகள் முழுக்க படைக்கப்பட்ட பொழுது
அல்லாஹ்விடத்தில் இந்த உறவு வேண்டிக் கொண்டதாக ஒப்பந்தமிட்டுக் கொண்டதாக சஹீஹான பல கிரந்தங்கள் ஹதீஸில் நம்மால் காண முடியும். இது உறவுங்கிறது இன்னைக்கு நாம தேடிக்கிட்ட ஒன்றல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதரை படைக்கின்ற பொழுது இந்த உலகத்திற்கு அவனால் காட்டி அருளப்பட்ட உறவின் தொடர்புதான் உறவுகள். எனவே உறவு என்பதை நாம் அலட்சியப்படுத்தி விடக்கூடிய ஒன்றல்ல. இன்னைக்கு சமுதாயத்தை பொறுத்தவரை உறவு என்பது ஒன்று எக்ஸ்ட்ரா லக்கேஜ், பல இடங்கள்ல வேஸ்ட் லக்கேஜ். இன்னைக்கு உறவான சமுதாயம் பார்க்கக்கூடிய பார்வை ஒன்று அது எக்ஸ்ட்ரா லக்கேஜா பார்க்கணும், பல இடங்கள்ல அது வேஸ்ட் லக்கேஜா வச்சோம். உலகம் சுருங்கிக் கொண்டே வருகின்றது. அல்லாஹ் வார்த்தை அதுதான். அல்லாஹ் படைக்கப்பட்ட அந்த விசாலத்திலிருந்து உலகம் சுருங்கிக் கொண்டே வருகின்றது. அதற்கேற்ப மனித உள்ளங்களும் சுருங்கி வருகின்றது. இன்னைக்கெல்லாம் உறவு என்பது 4 சுவருக்குள்ள 4 பேர் தான். கணவன் மனைவி, 1 2 பிள்ளை, இதோட முடிச்சுக்கிறது தான் உறவு. இதை தாண்டி யோசிக்கிறது இன்னைக்கு அபூர்வமா இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கும். இந்த உறவு என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தி முஹம்மதியாவிற்கு மட்டும் அல்லாஹ் காட்டிக் கொடுத்ததல்ல. திருமறையுடைய தெளிவான வார்த்தை சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் பேசுறான். வஇத் அகதனா மீசாக பனி இஸ்ராயீல, நாம் பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் நபியா மூசா இந்த சமுதாயத்தில் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்தில் நாம் ஒரு உடன்படிக்கை மேற்கொண்டோம். லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு உபகாரம் புரிய வேண்டும். அடுத்து அல்லாஹ் பேசுறான் வதில் குர்பா, உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை என்பது இந்த உம்மத்திற்கு மட்டும் அல்லாஹ் சொல்லித் தந்த இபாதத் அல்ல, வழிமுறை அல்ல. மாறாக மனித காலங்கள் தோன்றிய பொழுது கடந்த கால நன்மார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் உத்தரவிட்டுள்ளதை நம்மால் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சில நபிமொழிகளில் நம்மால் காண முடியும். அம்ர் பின் அபஸா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்ணன் பெருமானாரோடு ஒரு பிரயாணத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது நபிகள் பெருமானார்ட்ட ஒரு மனிதர் வர்றாங்க. வந்த மனிதர் கேள்வி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் மா அன்த, நீங்க யார் சொல்லி கேட்கிறாங்க. நீங்க யார்? நபிகள் பெருமான் சொன்னாங்க, அன நபி, நான் அல்லாஹ்வின் புறத்தில் அனுப்பப்பட்ட நபி. நான் திரும்ப அவர் கேட்கிறாரு, ஒமா நபி, நபி என்றால் என்ன? நபி என்றால் யார்? அரசலனி அல்லாஹ், அல்லாஹ் என்னை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கான்னு சொன்னான். அவர் அடுத்து கேட்கிறார், ஒபிக அரசலக்க, அல்லாஹ் உங்க நபி அனுப்பியிருக்கா நீங்க சொல்றீங்க, எதற்காக அல்லாஹ் உங்க நபியாக அனுப்பி வைத்தான் என்கிற கேள்வி முன்வைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அண்ணன் பெருமானார் அனுப்பி வைத்தது ஏகத்துவ மார்க்கத்தை இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் நிலைப்படுத்துவதற்காக. இதெல்லாம் தெரிந்த பதில். அந்த மனிதர் கேட்ட கேள்விக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் அரசலனி. நபிகள் பெருமான் முதல் பதில் சொல்றாங்க, அல்லாஹ் என்னை இந்த உம்மத்திற்கு நபியாக அனுப்பி இருக்கின்றான். ஏன் தெரியுமா? நபிகள் பெருமான் சொன்ன முதல் விஷயம் அதுதான், பிஸிலத்தில் அர்ஹாம், உறவுகளை ஆதரித்து வாழ வேண்டும், உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்வதற்காக அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பி வைத்தான்.
இரண்டாவது நபிகள் பெருமான் சொன்னாங்க தக்சீருல் அவ்சான், சிலை வணக்கம் தவறு என்று போதிக்க வேண்டும். வாங்கி யாபுதல்லாஹ் வஹதா, அல்லாஹ் மட்டுமே வணங்குங்கள் என்கின்ற போதனை சொல்ல வேண்டும். இவையெல்லாம் சேர்த்துதான் அல்லாஹ் அனுப்பினார். நபிகள் பெருமான் சொன்ன முதல் பதில், ஏன் உங்களை அல்லாஹ் நபியாக அனுப்பி வைத்தான்? நபிகள் பெருமான் சொன்னாங்க விசிலத்தின் அரஹாம், விசிலத்தின் அரஹாம், உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும், உறவுகளை ஆதரித்து வாழ வேண்டும் என்று மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்காக, போதிப்பதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி வச்சார். சமுதாயத்தின் கண்மணிகள் யோசிக்க வேண்டும். உறவுகள், அந்த உறவுகளை சேர்ந்து வாழுதல், உறவுகளை பேணி வாழுதல், இந்த மார்க்கத்தில் இவ்வளவு தூரங்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டு இருக்கின்றது என்கின்ற ஒரு அடிப்படை புரிதலை நாம் முதல் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு வரலாறு தெரியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரில் இஸ்லாத்தை எடுத்துரைக்கின்ற பொழுது, எதிரிகள் புறத்திலிருந்து அதிகமான தொந்தரவுகள் ஏற்பட்ட பொழுது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் முதலாக ஆரம்பமாக ஒரு 80 சஹாபாக்களை அபிசீனியாவிற்கு, ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் அனுப்பி வைப்பாங்க. காரணம், அங்குள்ள நஜ்ஜாஷி மன்னர் கொஞ்சம் நேர்மையானவர். அவர்கிட்ட போயிட்டு சொன்னா எந்த ஆபத்தும் இல்லை, நிம்மதியா இருக்கலாம் என்பதை தெரிந்து கொண்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப ஹிஜ்ரத்தாக 80 பேர் கொண்ட ஒரு படையை ரசூல் அனுப்பி வைப்பாங்க. இவர்கள் அந்த கிளம்பி வந்துருவாங்க, ஹபஷாவுக்கு போயிடுவாங்க, அங்க நிம்மதியா இருப்பாங்க. அங்க நிம்மதியாக இருக்கின்றார் என்பதை கேள்விப்பட்ட மக்கத்து குஃபார்கள் அவர்கள் நிம்மதியை கெடுக்கணும், மீண்டும் மக்காவிற்கு கொண்டு வந்துடணும், நம்முடைய கண்ட்ரோல் அவர் வச்சிருக்கணும் என்று நினைத்துக் கொண்டு மக்கத்து குஃபார்கள் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இருவரும் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கத்து குஃபார் மதிக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் இந்த இருவர்களும் உண்டு. இந்த இருவரை பேசி அனுப்பி வைக்கிறாங்க, சில பரிசு பொருட்களை கொடுத்து. இருவரும் தூதுவராக வருவாங்க, வந்து நஜ்ஜாஷி மன்னரை பார்ப்பாங்க, பார்த்து சொல்லுவாங்க, உங்க நாட்டில் 80 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க உள்ள சேர்க்காதீங்க, ரொம்ப மோசமானவங்க, நிறைய எடுத்து சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் பரிசு பொருளை கொடுப்பாங்க. அண்ணன் பெருமானார் சொன்னதை போல் நஜ்ஜாஷி மன்னர் எடுத்தவங்க விட்டு முடிவெடுக்கல, நீங்க சொன்னதை மட்டும் ஒரு புறத்தை மட்டும் நான் வைத்து முடிவெடுக்க முடியாது, எனவே அவர்களையும் கூட்டு கேட்கிறேன். அவர்கள் தரப்பில் ஜாஃபர் ரலியல்லாஹு வருவாங்க. வந்து இவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் அவர் முன்னால் சொல்லப்படும். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மறுத்து பேசுவாங்க. மறுத்து பேசுகின்றவர்கள் அவங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம் அதுதான், எங்கள் மீது இவர்கள் இதையெல்லாம் சொன்னார்கள், நாங்கள் ஆரம்பத்தில் நாகரீகம் இல்லாத மனிதர்களாக, சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக, மனிதர்களை மதிக்க தெரியாதவர்களாக, குறிப்பாக உறவுகளை பேணாதவர்களாக வாழ்ந்து வந்தோம். உறவுகளை பேணாதவர்களாக வாழ்ந்து வந்தோம். ஃபமாதா யஅமுருனி, உங்களுக்கு நபிகள் பெருமானார் என்ன சொல்றாங்க என்று கேட்கின்ற பொழுது, வபிமாதா யஅமுருக்கும் பிஹி, நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக, அந்த இஸ்லாமிய மார்க்கம், அந்த மார்க்கத்தை போதிக்க வந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபிமாதா யஅமுருக்கும் பிஹி, உங்களுக்கு எதை ஏவுகின்றார்கள், எதை கட்டளையிடுகின்றார்கள் என்று கேட்கின்ற பொழுது ஜாஃபர் சொன்ன பதில் பிஸ்ஸலாத்தி, பிஸ்ஸலாத்தி, இறைவனை வணங்குங்கள், வஸ்ஸித்கி, உண்மையே பேசுங்கள், வல் அஃபாஃபி, பத்திரத்தனத்தோடு கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்கள், வஸிலத்தில் அர்ஹாம், உறவுகளை பேணி வாழுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தின் பேரில் எங்களுக்கு இதைத்தான் சொல்லி தர்றாங்களே தவிர, அவர்கள் கூறியதை போன்று தவறான ஒரு விஷயத்தை எங்களுக்கு ஒருபோதும் போதிக்கல. நாங்கள் தவற இருந்தோம், இப்பதான் திருந்திருக்கிறோம், நாகரீகம் இந்த மனிதர்களாக மாறி இருக்கிறோம் சொன்னாங்க. 2026
எதையும் கல்வியினால் அறிவினால் எதையும் சாதித்து விட முடியும், நாகரிகத்தினுடைய உச்சத்தை தொட்டுவிட்டோம் என்று கருதக்கூடிய இன்றைய காலகட்டம். நாம் யோசிச்சு பார்க்கணும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் ஐயாமுல் ஜாஹிலியால் இருந்த மாதிரி இருந்ததா, அது உண்மையிலே நாகரிகமான சமுதாயம் மாறி இருக்கிறோம்? ஐயாமுல் ஜாஹிலின் அடையாளம் பொய் பேசுவாங்க, மனிதனா மதிக்க மாட்டாங்க, உறவை பேண மாட்டாங்க. இதெல்லாம் அந்த காலத்தின் அடையாளம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நாகரிகத்தை பின்பற்றி விட்டோம் என்று சொல்கின்ற பொழுது ஜாபர்கா சொன்ன பதில்கள் இவையெல்லாம் அறிவு சார்ந்த உலகில் எதையும் சாதித்து காட்டி விட முடியும் என்று கருதக்கூடிய நாகரிக உலகில் வாழக்கூடிய நாம் நம்மை நாம் யோசித்துக் கொள்வோம், நம்மை நாம் கேட்டுக்கொள்வோம். நமது வாழ்க்கை முறைகள் உண்மையிலேயே நாகரிகத்தில் இருக்குதா அல்லது நாகரிகம் மற்ற ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? காரணம், இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை அல்ஹம்துலில்லாஹ் ஈமான்தாரிகளை பொறுத்தவரை ஓரளவு உறவுகளின் விஷயத்தில் புனிதங்களை பாதுகாக்கின்றோம். அதாவது உள்ளிலேயே இல்லாட்டாலும் கூட மேல்மட்டத்திலாவது ஒரு வெளிரங்கத்திலாவது உறவுகளை பேரக்கூடிய அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் குறைந்தபட்சம் இருக்குது. ஆனால் சில மனிதர்கள் உறவுகள் என்பது அறவே இல்லாத அளவில் உறவுகளை முழுக்க துண்டித்தே வாழக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு அவனுடைய வீட்டிலிருந்து எல்லாத்தையும் வச்சுக்கிறான். உறவு என்பது, குடும்பம் என்பது நாம் கெட்டிய மனைவியும் நாம் பெற்றெடுத்த பிள்ளை, இதோடு முடிச்சுக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த கொள்கை, இந்த சித்தாந்தம் உண்மையிலேயே நம்மை மீண்டும் ஒரு மடமைக்கால சமுதாயத்தை நோக்கி பயணிக்க வைக்கின்றது என்கின்ற ஒரு யதார்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சஹாபி கேட்பாங்க. அது அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நாங்கள் நபி பெருமானாரோடு ஒரு பிரயாணத்தில் இருந்தோம். அப்போ ஒரு கிராமவாசி வந்தார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாகனத்துல ஒட்டகத்தில் இருக்கிறாங்க. அந்த ஒட்டகத்தில கயிறை பிடிச்சுக்கிட்டார். அந்த ஒட்டகத்தில கயிறை பிடிச்சுக்கிட்டார். பிடித்துக்கொண்டு கேட்டார், யா முஹம்மது அக்பிர்னி பிமா யுகர்ரிபுனி மினல் ஜன்னah வமா யுபாயிதுனி மினன் நார். முஹம்மது ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்க ஒரு அமலை காட்டித்தாருங்கள், சொல்லித்தாருங்கள். அந்த அமலை நான் செய்தால் அல்லாஹ் என்னை சுவனத்தில் நெருக்கி வைக்க வேண்டும், நரகத்தை விட்டு என்னை தூரமாக்க வேண்டும். அந்த அமலை நான் செய்வதன் மூலமாக அல்லாஹ் என்னை சுவனத்தில் நெருக்கி வைக்க வேண்டும், நரகத்தை விட்டு என்னை தூரமாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமலை யார் சொல்லலாம் எனக்கு சொல்லித்தான். இவர் கேள்வி கேட்கிறாரு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பதில் சொல்லல. மாறாக சுற்றில் இருந்த சஹாபாக்களை பார்த்தாங்க, தோழர்களை பார்த்தாங்க. பார்த்துவிட்டு அந்த தோழர்கிட்ட சொன்னாங்க, லகத் உஃபித அவ் ஹுதிய. அண்ணன் பெருமானார் அல்லவா, அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரங்க இல்ல. நபிகள் பெருமானார் கேட்ட பதிலுக்கு பதில் சொல்லல. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இவர் உண்மையிலேயே அல்லாஹ்வினால் தௌஃபீக் வழங்கப்படலாம், இவர் உண்மையிலேயே ஹிதாயத் கிடைக்கப்படலாம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை குறித்து ஆரம்பமாக சஹாபாக்களை சொல்லிட்டு திரும்ப கேள்வி கேட்ட மனிதர்களை கேட்டாங்க, என்ன கேட்டீங்க, கைஃப குல்த, நீங்க என்ன கேட்டீங்க, திரும்ப கேட்டாங்க. அவர் ஏற்கனவே கேட்ட அதே கேள்வி திரும்பவும் கேட்கிறாரு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப பதில் சொல்றாங்க, சூரம் எனக்கு கிடைக்க வேண்டும், நரகம் எனக்கு தடுக்கப்பட வேண்டும். அதற்கு நான் கற்றுத்தரக்கூடிய அமல் நபிகள் பெருமானார் சொன்னாங்க, தஅபுதுல்லாஹ லா துஷ்ரிக் பி ஷைஆ. அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்விற்கு எதையும் இணையாக்காது. வ துகீமுஸ் ஸலா, தொழுகையை நியமமாக தொழுது வாருங்கள். வ துஅத்து ஸக்கா,
ஜகாத்தை பேணி வாருங்கள் என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள் வதஸிலுர் ரஹம, உறவுகளை பேணி வாருங்கள். சமுதாயத்தினுடைய தன்மையை நாம் யோசிக்கலாம். ஒரு மனிதர் உண்மையிலே தொழுகையாக இருக்கிறார். தொழுகையை விட ஒரு மனிதரை ஈடேற்றம் பெறச் செய்வதற்கு, தொழுகையை விட ஒரு மனிதனுடைய மறுமையை வெற்றி பெறச் செய்வதற்கு வேற காரணங்கள் தேவையா? அவர் ஈமான் கொண்டிருந்தார். ஈமானுக்கு பிறகு தொழுகையை சரியாக நிறைவேற்றி வருகின்றார், தொழுது வர்றார். இந்த தொழுகையை விட மறுமையில் ஒரு மனிதனுக்கு வெற்றி பெறச் செய்வதற்கு வேறு அமல்கள் தேவையா? நமக்கு நிறைய தொழுகை பற்றி தெரியும். நாளை மறுமையில் கேட்கப்படக்கூடிய, கபரில் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகை குறித்து தான். அப்ப தொழுகை போதுமே. சரி, கொஞ்சம் வளர்ந்திருக்கிறாரு, செல்வந்தரா இருக்கிறாரு, ஜகாத்து கொடுக்கிறாரு, ஜகாத்து போதுமே. யாரோ ஒரு கிராமவாசி இஸ்லாத்தை குறித்து அறிய வருகின்றார், இஸ்லாத்தை குறித்து கேள்வி கேட்கின்றார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமா சொல்லிவிடுங்கள் போதுமானது, கலிமாவிற்காக நீங்கள் தொழுது விடுங்கள் போதுமானது, நிறுத்தியிருக்கலாமே. ஆக ஈமான் என்பது இந்த ஹதீஸ், அண்ணன் பெருமானார் இந்த அறிவிப்பு நமக்கு சொல்ல வரக்கூடிய ஆழமான அழுத்தமான செய்தி இதுதான். ஒரு ஈமான்தாரி அல்ஹம்துலில்லாஹ் தொழுகின்றார், நோன்பு நோக்கின்றார், ஜகாத்தை கொடுத்து வருகின்றார், எல்லாம் செய்து விட்டார், நான் ஈமான்தாரி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஈமானை பங்கேற்பு என்பது, ஈமானை பேணுதல் என்பது, ஈமானை தொடர்பு என்பது இதோடு முடிவதல்ல. வதஸிலுர் ரஹம, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தொழுகை என்பதும் ஜகாத்தை கொடுத்தல். அடியார்களிடத்தில், குறிப்பாக உறவுகளிடத்தில் உங்களது பேணுக்கு என்பது, உறவுகளிடத்தில் உங்களது தொடர்பு எப்படி இருக்கின்றது என்பது நாளை மறுமையில் அல்லாஹ்வோடு உங்களை இணைப்பதற்கு, அல்லாஹ்வோடு உங்களை நெருக்குவதற்கு அது மிகப்பெரிய அமல் என்பதை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்த, ஆரம்பமாக இஸ்லாத்தை தெரிவதற்காக வந்த அந்த சஹாபி மூலமாக நபிகள் பெருமானார் கியாமத் வரை வரக்கூடிய இந்த உம்மத்திற்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி அதுதான். தொழுதுட்டோம், நோன்பு இருந்துட்டோம், ஜகாத் கொடுக்கிறோம், நடந்ததா போதும் முடிவு பண்ணிடாதீங்க, முடிவு செய்திடாதீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களுடைய தொடர்பு அல்லாஹ் அதிகமா பார்க்கிறான். குறிப்பாக தஸ்ஸிலுர் ரஹம, உறவுகள், உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நாம் அந்த உறவுகளோடு நமது தொடர்புகளை எவ்வளவு தூரங்கள் பக்குவப்படுத்தி இருக்கின்றோம், அந்த உறவுகளோடு எவ்வளவு தூரங்கள் கண்ணியத்தோடு மரியாதையோடு அவர்களுக்குண்டான உரிமைகளை பேணி வாழ்ந்திருக்கின்றோம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணக்கில் எடுத்துக் கொள்வான் என்பதை தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தை மூலமாக இந்த உம்மத்திற்கு சொல்லக்கூடிய அழுத்தமான செய்தி. இதுக்கெல்லாம் சமுதாயத்தினுடைய போக்குகள் என்பது, யார உறவா பார்க்கணுமோ, யாரிடத்தில் உறவை பேர வேண்டுமோ அவங்களை ஒதுக்கிட்டோம். யார் உறவை இல்லையோ உறவா வாரி வச்சுக்கிறோம். சமுதாயத்தில் குறுகிய காலங்களில் ஏற்பட்டு வரக்கூடிய பல மாற்றங்கள் இதுவும் உண்டு. குறிப்பா நீ நிறைய பேர் சோசியல் மீடியாக்கள்ல புது விஷயங்கள் அடிக்ட் ஆகி போயிருக்கும். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் அரசியல் வந்திருக்கிறார். அவர் அரசியலுக்கு வருவதற்கு ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சேவை ஆரம்பித்தார். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கிற பேர்ல ஒரு சேவை ஆரம்பித்தார். அந்த ஊக்கத்தொகை வந்து கொடுத்தாரு. கொடுத்ததற்கு பிறகு அவங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டார். இதை தமிழகத்தினுடைய மற்றொரு கட்சியுடைய தலைவர் சின்ன ஒரு அறிக்கை கொடுத்தார்.
ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்குறீங்க சரிதான், ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க சரிதான், ஆனா வயதுக்கு வந்த பெண்களோடு ரொம்ப நெருக்கமா இருக்குது, அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாமே என்று சொல்லி அவர் தனது மனதில் பட்ட ஒன்றை ஒரு அறிக்கையாக கொடுத்தார். அதற்கு பதில் எங்கிருந்து வந்துச்சு? அதற்கு பதில் எங்கிருந்து வந்தது? முதல் பதில் நம் சமுதாயத்தினர், நம் சமுதாயத்தினுடைய ஒரு 15 வயது மாணவி பதில் கொடுக்குது. சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்ட பதில். அந்த பெண்மணி, இளம் வயது பெண்மணி சொல்லக்கூடிய பதில் என்னங்க? அவர் எங்களுக்கு மாமன், அவர் எங்களுக்கு மாமன். மாமாண்டா என்ன தெரியுமா? தாயை விட புனிதமான உறவு. யார் சொன்னா? அவர் தோண்ட கை போடுறாரு, கட்டி பிடிக்கிறாரு என்று வருத்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொன்னா நம் சமூகத்தின் தரப்பிற்கு பதில் வருது, அவர் எங்களுக்கு மாமா. மாமான்னு என்ன நினைச்சீங்க? தாயை விட உயர்வான உறவு. எந்த சமூகத்துல, எந்த கலாச்சாரத்துல, மாற்று மத சமுதாயத்துல தாய்மான உறவு அவங்க உயர்வா பார்க்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய சமுதாயத்தில் யார் சொல்லிக் கொடுத்தா மாமன் உறவு தாயை விட புனிதமான உறவு? சமுதாயத்தின் போக்குகள் உறவு என்பது யார் என்றே தெரியாத அளவில், யார் நெருங்கிய உறவு, யாரோடு நமது உறவை பேண வேண்டும், யாரின் உறவை துண்டித்தால் அல்லாஹ் நம்மை தண்டிப்பான், கேள்வி கேட்பான் என்பது கூட தெரியாத அளவில் மனசுக்கு பிடிச்சோம்னா உறவாக்குறதுக்கு ஒரு உறவா? இன்னைக்கு சமுதாயத்தினுடைய போக்குகளை உறவுகளை குறித்து பேச வேண்டிய இடத்துல ஆரம்பமாக பேச வேண்டிய உறவு நீங்க தெரியுமா? இது உறவு அல்ல, இது அடிப்படை. ஆனா நீங்க இதை ஒரு உறவாக பேச வேண்டிய அளவுக்கு சமுதாயத்தில் மாறி போயிருந்தது. அல்லாஹ் பாதுகாக்கும். பெற்றோரின் உறவை பேணக்கூடிய இளைஞர்கள், குறிப்பா திருமணத்திற்கு பிறகு, திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம், திருமணத்திற்கு பிறகு அதற்காக வந்த தாய்மார்களை, வந்த மனைவியை குறை சொல்லதா இல்லை, யாரின் தரப்பில் இருக்கும் பெற்றோரின் உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய, உங்களுக்கு தேவையான நான் தந்தேன், நீங்க அங்கே இருங்க நான் அங்கே இருக்கிறேன் என்கின்ற அளவுக்கு இன்னைக்கு நம் சமுதாயத்தில் மாறி போன பல உறவுகள் நிலைகளை குறித்து நாம் என்ன சொல்லணும்? பெற்றோரின் உறவு என்பது தூரம் வைத்து பார்க்கக்கூடிய உறவா? பெற்றோரின் உறவு என்பது எங்கு வைத்து பார்க்கக்கூடிய உறவு? வெறும் வீடியோ கால பார்க்கக்கூடிய உறவா? அது நமக்கு எல்லாம் தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தந்தைக்கு பிறகு மகள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, தாய் இன்னும் வரல. அப்படி இருக்கும் வேளையில் ஒருமுறை மகளாரை பார்ப்பதற்கு தாயார் வருகை தர்றாங்க. நபிகள் பெருமானார் போய் அஸ்மா ரலியல்லாஹு கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் கதிமத் அலைய உம்மி வஹிய ராகிபா, என் மீது ஆசை கொண்ட நாயகமே, என் தாய் என்னை தேடி வந்திருக்கிறாங்க. அஃப அஸ்லு உம்மி, நாயகமே நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன், என் தாயோ எனக்கு நேர் மாற்றம், ஆனால் ஆசையோடு என் தாய் என்னை பார்த்து வந்திருக்கிறாங்க. அஃப அஸ்லு உம்மி, என் தாயை நான் சேர்த்துக் கொள்ளலாமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், நஅம் சிலி உம்மகி, நஅம் சிலி உம்மகி, உன் தாயை உன்னோடு சேர்த்துக்கொள். உன் தாய் பேர் வந்திருக்கிறாங்களா? உன் தாய் அவங்க வேற மதத்தில் இருக்கிறாங்க, பரவாயில்லை. ஆனால் தாய் மகள் உறவு என்பது அது ஒருபோது மாற்ற முடியாது. எனவே தேடி வந்த தாயை நீ அரவணைக்க வேண்டும். இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மாண்பு, மிகப்பெரிய நாகரிகம், நீ உச்சத்துவம்.
சமுதாயத்தினுடைய பெரும்பான்மை இளைஞருடைய போக்கு. திருமணத்திற்கு பிறகு பெற்றோரை தள்ளி வைக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை சமுதாயத்திலே போக்குகள்ல இஸ்லாமிய சமுதாயம் சிக்கொண்டு இருக்கின்றது என்பது உண்மையிலேயே மறுக்க முடியாத வேதனைக்குண்டான விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், மற்ற சமுதாயங்களை விட இந்த சமுதாயத்தில்தான் முதியோர் இல்லங்கள்ல பெற்றோரை விடல அப்படிங்கிறது உண்மையிலே நமக்கு நிம்மதி தரக்கூடிய விஷயம். மற்ற சமுதாயங்கள் எவ்வளவு தூரங்கள் கொண்டு போய் பார்த்து விட்டு வந்துடுறாங்களோ அந்த சூழ்நிலைக்கு இந்த சமுதாயம் போகல குறைவு என்பது உண்மையிலேயே சந்தோஷம் தரக்கூடிய விஷயம். சமுதாயத்துல இந்த ஷரியத்துல அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான்னு வைங்களேன், அதுல ஆழமான அர்த்தங்கள் இருக்கும் என்பதற்கு மிகப்பெரிய காரணங்கள் எதுவும் உண்டு. இன்னைக்கு வறுமையை போக்குவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு காரணி என்பது ஜக்காத்து கொடுங்க. ஜக்காத்த யார் யாருக்கு கொடுக்கணும் அல்குர்ஆன் பட்டியலிடும். தேவைப்பட்டால் உறவுகளுக்கு கூட கொடுத்துக் கொள்ளலாம், மார்க்க அனுமதிக்கும். ஆனா அந்த ஜக்காத்தை பெற்றவங்களுக்கு கொடுத்துட முடியாது. அந்த ஜக்காத்தை பெற்றவங்களுக்கு கொடுத்துட கூடாது, ஹராம், கொடுக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை ஜக்காத்தை பெற்றவர்களுக்கு கொடுப்பது கூடும் என்றிருந்தால் எங்கேயாவது சேர்த்து விட்டு ஒரு ஜக்காத்தை வச்சுக்கோ. ஷரியத்துடைய தொலைநோக்கு பாருங்க. ஜக்காத்தை கட்டாயம் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? முகம் தெரியாது, ஆள் தெரியாது, ஊர் தெரியாது, யாருக்கு கொடுத்துரு ஜக்காத்தை? கடமையானவங்களுக்கு. ஆனால் நம்மோடு இருக்கக்கூடிய நெருங்கி இருக்கக்கூடிய பெற்றவங்களுக்கு உறவுகளுக்கு கூடாது. ஏன் கூடாது? அப்படி வாய்ப்பு சமுதாயத்தில் இருக்கும்னு சொன்னா தாய் எங்கேயும் வச்சுட்டு இந்தா என் ஜக்காத் நீ உங்க காலத்தை பார்த்துக்கோ. மார்க்கத்தின் தொலைதூர பார்வையில் தான் ஜக்காத்தை கொடுக்க கூடாது. கொடுத்தா அப்படி அது கூடாது, உனக்கு ஜக்காத்தே ஆகாது. பெற்றோரின் உறவு அது ஆரம்பமான அவசியமான உறவு. எனவே அல்லாஹ் தஆலா திருமறையில என்ன வணங்கு என்பதற்கு பிறகு வபில் வாலிதைனி இஹ்சான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை வணங்குங்கள் என்பதற்கு பிறகு அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வபில் வாலிதைனி இஹ்சானா. என்னை வணங்குவதை ஒரு மூமினாகிய நீ, ஒரு ஈமான்தாரியாக நீ எப்படி ஒப்புக்கொண்டாயோ, எப்படி ஏற்றுக்கொண்டாயோ, அதை மறுப்பது குற்றமோ, அதுபோன்று உன் பெற்றோருக்கு நீ உபகாரம் புரிய வேண்டும், அதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். மனஸ்தாபங்கள் இருந்தாலும் விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும் பெற்றோரை பார்த்துத்தான் ஆக வேண்டும், அந்த உபகாரம் செய்துதான் ஆக வேண்டும். இல்லையெனில் எனக்குண்டான கடமைகளை மறந்தாலோ எப்படி குற்றப்பிடிக்கப்படுவாயோ, பெற்றோருக்குண்டான உபகாரத்தை மறந்தாலும் குற்றவாளி என்கின்ற கருத்தை போதிக்கத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை வணங்குங்கள் என்பதோடு சேர்த்து அல்லாஹ் பேசுறான் வபில் வாலிதைனி இஹ்சான். அந்த சமுதாயத்தை பொறுத்தவரை பெற்றோரின் உறவை இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. காரணம், சமுதாயத்தில் பெற்றோரின் உறவுகளை துண்டித்து விட்டு வாழக்கூடிய இளைஞர்கள் பெருகி வருகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க. இன்னைக்கு நிறைய இளம் குற்றவாளிகள், இளம் குற்றவாளிகளுடைய பேக்ரவுண்ட் எடுத்து பாருங்க, பின்புலத்தை எடுத்து பாருங்க. இருக்கக்கூடிய முதல் காரணம் என்ன தெரியுமா? பெற்றோருடைய பராமரிப்பு இல்லாமல் இவர்கள் 15 வயசுல, 17 வயசுல, 20 வயசுல இன்னைக்கு குற்றவாளியாக, சாதாரண குற்றவாளி அல்ல, மிகப்பெரும் குற்றவாளியாக மாறி போய் இருக்கிறான். அவருடைய பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தா முதல் காரணியே பெற்றோர் இல்லாமல், பெற்றோரின் உறவு இல்லாமல் இவன் வாழ்வது, இவன் வாழ்க்கையை சீர்கட்டுவதற்குண்டான முதல் காரணி இன்னைக்கு போலீஸ்கார காவல்துறை சொல்லக்கூடிய முதல் காரணி அதுதான்.
எங்கு பெற்றோர் உறவு சீர்கெட்டு போகின்றதோ கண்டிப்பாக பெற்றோர் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருப்பாங்க, ஆனால் இவனின் வாழ்க்கை அந்த குழந்தையின் வாழ்க்கை சீர்கெட்டுத்தான் போகும் என்பதை சமுதாயத்தினுடைய கண்கூடாக நம்ம பார்க்கிறோம். வரலாறுகளில் மிகப்பெரிய கொடுங்கோலனாக வாழ்ந்தவன் ஃபிரௌன். வரலாறுகளில் மிகப்பெரிய கொடுங்கோலனாக வாழ்ந்தவன் ஃபிரௌன். அவன் செய்யாத அரிச்சாட்டியங்கள் அட்டூழியங்களை கிடையாது என்கின்ற அளவில் அத்தனையும் செய்து காட்டியவன். அண்ணன் பெருமானாருடைய காலத்தில் அபூஜஹல் உத்பா போன்ற கயவர்கள் கொடுமைக்காரர்கள் வாழ்ந்தாங்க. அவர்களை ஓமைப்படுத்தியதும் இதே ஃபிரௌனை கொண்டது. காரணம், அத்தனை கொடுமைகளுக்குண்டான ஆரம்ப அஸ்திவாரம் போட்டவாங்க. எனவே கொடுமைக்காரர்களுக்குண்டான அடையாளமாக ஃபிரௌன் அடையாளப்படுத்தப்பட்ட அப்பேற்பட்ட கொடுமைக்காரர். அல் குர்ஆன் நிறைய அவன் வரலாறுகளை பல்வேறு